ஹலோ மக்களே, நான் உங்கள் லாமி. இன்னியோட vlog எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட போர்ட்ஃபோலியோ டே போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக எனக்கு 8 days கிளாஸில் ஒரு போர்ட்ஃபோலியோ டே நடக்கும். ஸோ அந்த போர்ட்ஃபோலியோ டேயில் எல்லாருமே வந்து ஒரு லைவ் மாடலில் ஒர்க் பண்ணுவாங்க. 2 பேருக்கு ஒரு மாடல் இருப்பாங்க, சில பேருக்கு ஒரு மாடலுக்கு ஒருத்தர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹைலைட்ஸ், கலர்ஸ் மாதிரி நிறைய டீட்டெயில்டாக வந்து அவங்க இத்தனை நாள் வரைக்கும் கற்றுக்கிட்டது என்னது அப்படின்றத அவங்க ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி பண்ணி அவங்க ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோஸ் ஃபுல்லாகவே இருக்க போது. வாங்க வீடியோ போகலாம். பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ்லாம் நான் தான் பண்ணுவேன். அதாவது ஏர்லி மார்னிங் நான் வந்துட்டு எல்லாேருக்கும் அதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்ட்டு. பட் இப்போ வந்து என்னோடய பிள்ளைகள் வளர்ந்ததுனால என்னோடய ட்ரெயினர் கலை என்ன பண்ணுது, அப்படியே பேன் பண்ணி அப்படியே என் ட்ரெயினரை காமிச்சிருங்க. என் ட்ரெயினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னா, அழகாக நான் வரதுக்கு முன்னாடியே இந்த போர்டில் எல்லாம் டிக் ஆகிடுச்சு. ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்புறம் வந்து இங்கே நம்மளோட ஸ்ருதி இருக்காங்க. இந்த பிள்ளை ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு எனக்கு. ஓசூரில் சலூன் வச்சுருக்காங்க. ஓசூரில் சலூன் வச்சுட்டு ஏன் இங்கே என்ன பண்ணுறீங்க நீங்கள் கேள்வி கேட்கலாம், கீழே கேட்கணும். நம்ம கண்டென்ட் வேணும் அப்படின்றதுக்காக என்னை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க மக்களே. இந்த கண்டென்ட் பற்றி யார் தெரியுமா பேச போகிறோம்? லில் ஜேவை பற்றி நம்ம பேச போகிறோம். லில் ஜே வந்து என்னோடய செக்ரட்டரி. நாளை பின்னே இவங்க வந்து தலையை வெளியே எங்கேயாவது காமிச்சாங்கன்னா இங்கே தான் இருக்காங்க. நீங்கள் யாராவது தேடிட்டு இருக்கீங்க, யாராவது வந்து அடிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா லில் ஜேஸ் ஹியர். அதுக்கப்புறம் வந்து அந்த சைடு வந்து ஓரமாக அவர் மூஞ்சி தெரியக்கூடாதுன்னு ஒருத்தர் உட்காந்துருப்பார். வயசான அப்படியே ஒருத்தர் உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா? அவர் வந்து டாக்டர் மோகன். அவர் பாருங்கள் கேம்ஸ் விளையாடிட்டு இருக்காரு. அவர் வந்து மூஞ்சி தெரியக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்காரு. பட் அந்த சைட் கண்ணாடி இருக்குன்னு அவருக்கு தெரியல. அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க மோகன். டாக்டர் மோகன் அவர். அதாவது அவர் வந்து இப்போ ஆஃபில் இருக்கார், லீவில் இருக்கார். அவருக்கு வந்து இப்போது இஸ் கெட்டிங் மேரிட் இன் 2 weeks. ஸோ அதனால் வந்து இஸ் கெட்டிங் ஆல் க்ரூம்ட் அண்ட் எவ்ரிதிங். ஸோ டைம் பார்த்திங்க அப்படின்னா 3:45 ஆகிடுச்சு. ஸோ ஹேர் கட் எல்லாமே முடிச்சு, ஹேர் கலர்லாம் முடிச்சு, சில பேர் ஸ்டைலிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வந்து ஹேர் கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு 4 o'clock அந்த மாதிரி கூட பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே முடிச்சிட்டாங்க. பட் ஸ்டைலிங் முடிச்சு ப்ரிப்ரேஷன் பண்ணி மாடல்ஸ்லாம் ப்ராப்பராக ரெடி பண்ணுறதுக்கு 6:30 ஆகிடும். ஸோ நவ் 3:46 எக்ஸாக்ட்லி. ஸோ நான் உங்களுக்கு 6 o'clock என்ன அப்டேட் அப்படின்றத நான் கொடுக்குறேன். அதாவது நீங்கள் வந்து பயந்து நான் உட்காந்துருக்கேன் நீங்கள் நினைக்கலாம் மக்களே. பயந்து உட்காரல. நேரம் பார்த்திங்கன்னா 5 மணி ஆகிடுச்சு. கொஞ்சம் டயர்டாக ஃபீல் ஆனதுனால நான் வந்து இப்படி ஒரு ஓரமாக உட்காந்துருக்கேன். ஏன் உட்காந்துருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு விடாத கருப்புன்னுவாங்க இல்லையா? அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காருன்னு காலைல உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா? கல்யாணம் அப்போதுன்னு ஒரு டாக்டர் காமிச்சேன் இல்லையா? அவருக்கு பெடிக்யூர் சர்வீஸ் போயிட்டுருக்கு. நான் கூட வந்து பெடிக்யூர் சர்வீஸ்லாம் பண்ணிக்கல. ஏதோ அவர் கல்யாணம் ஆகுது அதனால் பெடிக்யூர்லாம் பண்ணுறாப்படி. ஸோ அதுக்கு வந்து நான் கூட என்ன பண்ணுறேன்னா, ஒரு மோட்டிவேஷ்னலாக நான் வந்து இப்படி ஓரமாக உட்காந்து இப்படி தூக்கம் வந்து தூங்குவேன். அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கீழே வந்து ஒர்க் போயிட்டுருக்கு. அந்த கேப்பில் வந்து நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற சைடில் வந்து அப்படி உட்காந்துருக்கேன். இப்போ கீழே போய் ஸ்டைலிங் முடிச்சுட்டாங்களாம். ஸ்டைலிங் முடிச்சுட்டு அதை ப்ரெசன்டேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் we will do a graduation ceremony. பார்ப்பீங்க, நீங்கள் அதையும் பார்ப்பீங்க. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7 o'clock ஆகிடுச்சு. ஸோ கிராஜுவேஷன் எல்லாமே முடிச்சாச்சு, ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. ஸோ அது வந்து ஒரு சென்ட் ஆஃப் வந்து எப்போவுமே வந்து ஒரு எமோஷ்னலான ஒரு டைம். ஏன்னா நிறைய பேர் நிறைய ஊர்லேருந்து வந்திருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்து அந்த எமோஷ்னலாம் கடந்து இப்போது வந்தாச்சு. ஸோ இப்படி தான் என்னோடய டே வந்து ஆக்சுவலாக என்னோடய கிராஜுவேஷன் டே, போர்ட்ஃபோலியோ டே எப்போவுமே இந்த மாதிரி தான் ஒரு ஹெக்டிக்காக அப்படியே போகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொன்னால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்திடுங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணணும்னு தோணுதோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி கான்ட்ரவர்சி வீடியோ யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணணும்னு தோணுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நன்றி.